பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாறை என்பது என்ன? பாறை என்பது பார்க்கக்கூடிய ஒரு பாறை அல்ல. பாறை என்பது படிப்பினை. பாறை என்பது கடவுளுடைய வார்த்தை. பாறை என்பது இயேசுவின் போதனை. பாறை என்பது இயேசுடைய கட்டளைகள். அதான் பாறை. திருச்சபை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மறை உடல். இயேசு கிறிஸ்துடைய மறை உடல் நேரடியாக பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய மறை உடல் யாரு? ஆலயமாக இருக்கிறவர்கள். யார் ஆலயம்? நான் தான் ஆலயம். நம்ம தான் ஆலயம். நாம் இயேசு கிறிஸ்து மறை உடலாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழுகிற ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நம்ம எதில் கட்டி எழுப்பப்படணும்? பாறை மேலே இல்லை, பாறையாகிய படிப்பினையில் மறையுடலாக இருக்கிற நாம் அவற்றின் மீது கட்டப்பட வேண்டும். மணல் மீது அல்ல. மணல் என்பது உலகத்தை குறிக்கிறது. மணல் என்பது செல்வத்தை குறிக்கிறது. மணல் என்பது மாயையை குறிக்கிறது. மனம் என்பது பாவத்தை குறிக்கிறது. மணல் என்பது சாபத்தை குறிக்கிறது. மணல் என்பது அழிவை குறிக்கிறது. அதில் போய் நம்ம கட்டம்னா அழிஞ்சிருவோம். ஆற்றுல தண்ணி வரப்போ அடிச்சுட்டு போயிடும். ஆனால் பாறையாக இருந்தால் வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் சேதம் ஒன்றும் இல்லை. அப்போ படிப்பனையில், வார்த்தையாக படிப்பனையில் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய ஆணையை எது மேலே கட்டப்பட்டிருக்கணும்? மறைவுடலாகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவுடலாக இருக்கிற நாம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கணும்? படிப்பனை மீது, வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். ஆக நாம் மறைவுடலாக இருக்கிற நாம், திருச்சபையாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் படிப்பனையாக, வார்த்தையாக பாறை மீது கட்டப்பட வேண்டும். வார்த்தையின் மீது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அத்தகைய அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.